நேபாள நாட்டின் திரிபுவன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானம் விபத்தில் சிக்கியதன் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், வணக்கம். இந்த விமானமானது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. இதற்கு முன்பு ஒரு சிசிடிவி காட்சியானது வெளியிடப்பட்டிருந்தது. புதிய சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்த தகவல் ஏதேனும் எதனால் விபத்தானது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறதா? மோனிஷா, நம்ம ஏற்கனவே இது தொடர்பான பல சிசிடிவி காட்சிகள் தொடர்பாக வெளியாகின்றது. ஆனால் தற்போது வெளியாகிருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சியில் அந்த சிறிய ரக விமானமானது, அந்த CRJ-200 ரக விமானமானது புறப்பட்ட சில நொடிகளிலேயே அதே வேகத்தில் அது தரையில் மோதி வெடித்து புகை கிளம்பக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது வெளியாகிருக்கிறது. இதில் அந்த சிறிய விமானத்தில் பயணம் செய்த 18 பேர் ஏற்கனவே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அதில் அந்த விமானத்தின் கேப்டன் மட்டும் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விமான விபத்திற்கு காரணமாக அந்த இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறு தான் இதற்கு காரணம் என்றும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக விசாரிக்க நேபாள அரசானது 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இது தொடர்பாக விசாரணையும் மேற்கொண்டு வருகிறது. இது மிக முக்கியமாக இந்த விமானத்தில் அந்த பழுது பார்க்கும் பணிகள் முடிவடைந்து அந்த விமானத்தை பொக்காரா விமான நிலையத்திற்கு எடுத்து செல்லும் போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.